சுரபி மாத்தூர் அவர்கள், ஜெய்ப்பூர்ல இருந்து. நான் இன்சல்ட் விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவா இருக்கேன். யாராவது இன்சல்ட் பண்ணிட்டா ரொம்ப நாளைக்கு அந்த காயம் ஆறுறதில்ல. இன்சல்ட் பண்றவங்களையும் மன்னிக்க முடியறதில்ல. இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சுரபி, நீங்க இந்த இன்சல்ட், மான அவமானம் எல்லாம், அற்ப விஷயங்கள், அதெல்லாம் எதுக்கு ஞாபகத்துல வச்சுக்கிட்டு விட்டுட்டு போங்கன்னு நான் சொல்லுவேன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஒரு அறிவுபூர்வமான, அதாவது மனம், வாய்ஸ், ஆன்மீகமான, ஸ்பிரிச்சுவலான மனமானது மானம், அவமானம் இதெல்லாத்தையும் பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. நானும் உங்ககிட்ட அப்படி எதுவும் சொல்ல போறதில்ல. நீங்க உங்க மானம், அவமானத்தை எல்லாம் நீங்க ஒரு பொருட்டாவே எடுத்துக்க தேவை இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு irrelevant, அதாவது தேவையே இல்லைன்னு ஆகிற வரைக்கும் அவமானம் கண்டிப்பா காயப்படுத்தணும். அவமானப்பட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்றவங்க யாரு? அதாவது யாருன்னு சொல்லலாம்னா, முழுமை அடைஞ்சவங்கள, அதாவது முக்தி அடைஞ்சவங்க, கிருஷ்ணர் மாதிரியோ புத்தர் மாதிரியோ. மான அவமானத்தை கடந்தவங்க அவங்க. அவங்க கூட எதிர்வினை கொடுக்கறதுங்கிறது சகஜமானது தான். அது தவிர யார் அவமானப்படாதவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விலங்குகளும் கல்லும் தான். ஒரு பாறாங்கல்ல நீங்க எத்தனை முறை அதை அடிச்சாலும் அது வருத்தப்படாது, அதோட சுயமரியாதைக்கு எந்த களங்கமும் ஏற்படாது. இதே மாதிரி தான் விலங்குகளை கூட நீங்க அடிச்சாலும் உதைச்சாலும் உயிர் தப்பிக்கிறதுக்காக கொஞ்ச தூரம் ஓடி போய் ஒதுங்கி இருக்கும். அதுக்கு வலி வேதனையெல்லாம் இருக்கிறது கூட உடம்புல மட்டும்தான். ஆனா அதுங்களுக்கு சுய கௌரவமோ சுயமரியாதை உணர்வோ இருக்கிறதில்ல. அதுங்களுக்கு அப்படியே அடிபட்டாலோ அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்துறது கிடையாது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுங்களுக்கு அடி விழுகிறது உடம்பு மேல மட்டும்தான், உணர்வு மேல கிடையாது. திரும்பவும் போய் அந்த விலங்கு கிட்ட ரொட்டியை கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அது உங்ககிட்டயே வந்துடும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன கெட்ட வார்த்தையில திட்டின, கேவலமா பார்த்த, அதனால நான் உங்ககிட்ட திரும்ப வரமாட்டேன்னு அந்த ஜீவராசிகள் உங்ககிட்ட மறுபடியும் சொல்றது கிடையாது. அதாவது அவமானத்தை பொருட்படுத்தாம இருக்கக்கூடிய தகுதி ஒன்று இவங்க கிட்ட இல்லாம இருக்கிறத நம்மனால பார்க்க முடியுது. அது யாருக்குன்னா கிருஷ்ணருக்கும் புத்தருக்கும் பொருந்தும், அப்புறம் விலங்குகளுக்கும் பொருட்களுக்கும். உங்க நிலைமையில இருக்கிறவங்க எல்லாருமே அவமானத்தை உணர வேண்டிய அவசியம் கிடையாது. எதுக்காக அது உணரணும்? புரிஞ்சுக்கோங்க. நமக்கு மிகப்பெரிய சாத்தியக்கூறு ஒன்னு இருக்கு. நம்முடைய சாத்தியம், நாம எல்லையற்றவர்கள், மகத்தானவர்கள். சொல்லப்போனா பொட்டென்ஷியலி இன்ஃபைனைட். சாத்தியக்கூறு இவ்வளவு மகத்தானதா இருக்கிறப்ப அவங்க அற்பத்தனமா வாழ்ந்துட்டு இருந்தா அப்போ அது அவங்கள காயப்படுத்தணுமா வேண்டாமான்னு சொல்லுங்களேன். அதுவே தன்னளவுல ஒரு அவமானம் தானே. யாரும் உங்களை ரொம்பவும் கடுமையாவும் கேவலமாவும் பேசலைன்னா கூட உங்க வாழ்க்கையே உங்களை இன்சல்ட் பண்ணதில்லையா? அதாவது ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கைய வாழ வேண்டிய முறைப்படி, அதாவது அப்படி வாழ்றதுக்கான உயர்ந்த சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்துல வாழாம விட்டுட்டீங்கன்னா இதுவே ஒரு அவமானத்துக்குரிய விஷயம் இல்லையா? யாராவது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இங்க பாருங்க, வாழ்வின் யதார்த்தங்களை சுட்டி காட்டுறப்ப அவமானம் நமக்கு வரப்பிரசாதமாகவும் நல்ல நண்பனாகவும் ஆக முடியும். ஒருவேளை நீங்க அற்பமா வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஏதாவது நடக்குது இல்ல யாராவது ஏதாவது சொல்றாங்க, அதனால நீங்க அவமானப்படுற மாதிரி உணர்ந்தீங்க அப்படின்னா, அது தன்னைத்தானே பார்த்து புரிஞ்சு நீங்க திருந்தறதுக்கு
இத ஒரு நல்ல வாய்ப்பா அமைச்சுக்கிறதுக்கு உங்களால முடியும் இல்லைங்களா? அப்ப உங்களை அவமானப்படுத்தினவங்க உங்க நண்பர்களா ஆயிடுறாங்க. நீங்க அவமானப்பட்ட அந்த சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலா மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ எப்பவாவது நீங்க அவமானப்பட்டாலோ இல்ல வருத்தப்பட்டாலோ அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? நான் ஏன் இவ்வளவு கோழையானவனா, பலஹீனமா, சக்தி இல்லாம இருக்கேன்? எப்படி இவங்கனால என்னோட பார்வையிலேயே தாழ்வா உணர வைக்க முடிஞ்சது? காரணம் தெரிஞ்ச உடனே, அதாவது காரணம் இதுதான், நான் பலஹீனமா, எனக்குள்ளதான் தப்பு எல்லாமே இருக்கு, அதனால தான் நான் அவமானப்படுற மாதிரி ஏதாவது செய்யவோ சொல்லவோ மத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சு போயிடுதுன்னு தான் சொல்லணும். நீங்க பலவீனத்தை விட்டுட்டீங்க, விடுறது மட்டும் இல்லாம புன்னகையோட அந்த மனிதர்களுக்கும் சூழலுக்கும் நன்றி சொல்லுங்க. நீங்க மட்டும் வரலனா நான் உள்ளுக்குள்ளேயே இவ்வளவு பலஹீனமா இருக்கேன்னு எனக்கு தெரியாம போயிருக்கும். நான் எனக்குள்ள இப்படி ஒரு நோய, கோழத்தனத்தை மறைச்சு வச்சிருக்கேன்னு. நீங்க ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு தடவை அவமானப்பட்டீங்கன்னா மறுபடியும் அது நடக்கவே விடக்கூடாது இல்லைங்களா? அதாவது எந்த விஷயத்துக்காக உங்களுக்கு தலைக்குனிவு ஏற்பட்டுச்சோ இல்ல திட்டு வாங்க வேண்டி இருந்துச்சோ அந்த விஷயம் திரும்ப நடக்காம பாத்துக்கணும். கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம மத்தவங்க வார்த்தையால உங்களை புண்படுத்த முடியாது. இத நல்லா புரிஞ்சுக்கணும் சுரபி. மத்தவங்க கூர்மையான அம்ப பாய்ச்சனதுனால புண்பட்டுட்டீங்களா நீங்க? கிடையாது. உங்களுக்குள்ளேயே எங்கேயோ ஒரு குறை இருந்திருக்கு, அதனால மத்தவங்க சொல்றது இவ்வளவு கஷ்டமா தெரியுது உங்களுக்கு. ஒருவேளை மத்தவங்க சொல்றது வீண் பேச்சா இருந்தாலும் அர்த்தம் இல்லாததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அது உங்களை காயப்படுத்தாது. மத்தவங்க சொல்றது உங்களை புண்படுத்தினா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கணும். மத்தவங்க உங்ககிட்ட உண்மையை சொல்றாங்கன்னா அது கடுமையா சொன்னதாவே இருக்கட்டுமே. நீங்க அவங்க சொல்றது கூட நல்லதா எடுத்துக்கோங்க, நல்லதா பேசுங்களேன். எனக்கு இது தெரிஞ்சிருச்சு, எனக்கு இத கண்ணாடியா காட்டினதும் நல்லதா போயிருச்சு இல்லைங்களா? அதுவும் எனக்குள்ள எங்க அழுக்கு இருந்ததோ, பலவீனம் இருந்ததோ சரியா அந்த இடத்துல கண்ணாடி வச்சு காட்டிட்டீங்க. நான் என்ன திருத்திக்கிறேன், அதை இம்ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்னு இந்த மாதிரி அவமானத்தை உங்களோட நண்பனாகவும் ஆக்கிக்க முடியும் நீங்க காரணத்தை கண்டுபிடிக்கிறப்ப. ஒருவேளை காரணமெல்லாம் ஒன்னும் கிடையாது, எனக்கு சும்மாவே ஹர்ட்டிங்கா இருக்குன்னு சொன்னா நீங்க கேள்வியில எழுதி இருக்கிற மாதிரி நீங்க சென்சிட்டிவ். இல்ல அந்த மாதிரி நடக்காது. உங்க கண்ணுக்கு தெரியலன்னா காரணத்தை தேடி கண்டுபிடிங்க. காரணத்தை கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். காரணம் இல்லாம யாராலையும் அவமானத்தை உணர முடியாது. வெளியில இருந்து யாரோ காயப்படுத்துறாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு இடம் பலகீனமா இருக்கு. காத்து வீசுது, அப்போ ஒரு மரத்துல எத்தனை இலைகள் இருக்கும்னு தெரியாது. அதிலிருந்து சில இலைகள் உதிர்ந்து பறந்து போயிடும். அதுக்குன்னு காத்த குத்த சொல்ல முடியுமா? மத்த இலைகள் ஏன் உதிரல? கண்டிப்பா அந்த இலைகள்ல, கிளைகள்ல, மரங்கள்ல ஏதோ பலவீனம் இருந்திருக்கும். அதனால தான் காத்தடிச்சோன்னே எல்லாம் விழுந்திருக்கும். நம்ம அதை பத்தி ஏன் பேசுறது இல்லைன்னா காத்த குறை சொல்ல முடியாதுங்க. அதன் மேல நமக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. அது இன்னைக்கு வீசும், நாளைக்கு வீசும், அதுக்கு அடுத்த நாள் கூட வீசும். காத்த குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. உங்களை நீங்க பாத்துக்கணும். காத்து எப்படி அடிச்சாலும் உடஞ்சு போயிடாத மாதிரி உங்களை உருவாக்கிக்கோங்க. எனக்கு சக்தி இருக்கு, நான் வெறுமனே பலவீனமாயிடல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இன்னும் எழுதும்போது நீங்க என்ன இன்சல்ட் பண்ணவங்களே என்னால மன்னிக்க முடியல, அது எனக்கு பிடிக்கலன்னு எழுதியிருக்கீங்க இல்லையா? அப்படின்னா உங்களை அவமானப்படுத்துறவங்கள எப்படி நீங்க அணுகுவீங்க? நல்லா கவனமா கேளுங்க. அதாவது உங்களை அவமானப்படுத்துறவங்கள உங்களோட நண்பர்களா அவங்கள ஏத்துக்கோங்க. எப்போன்னா அவங்க உங்களை அவமதிச்சு உங்களை எழுப்பி விட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இருந்தா மட்டும். அப்படி யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கேட்கிற விலைய கொடுத்து உங்க பக்கத்துல கூட்டிட்டு வந்து வச்சுக்கோங்க. ஞானிகள் இத பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியும் இல்லையா? விமர்சனங்கள் தான் வீட்டை தூய்மைப்படுத்தும் இல்லையா? உங்க வளர்ச்சிக்காகவே குறைகளை கண்டுபிடிக்கிற விமர்சகர்களை கூட்டிட்டு வந்து உங்க பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க உங்ககிட்ட குறைகளை கண்டுபிடிக்கிறது உங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறதுக்காக இல்ல. அவங்க உங்களை குறை சொல்ல காரணமே அப்பதான் உங்களோட அழுக்குகளை சுத்தப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இன்னும் நல்ல சிறப்பா ஆக்க முடியும். உங்களை வாழ்க்கையில அடைய வேண்டிய உயர் லட்சியத்துக்கு உங்களை தகுதிப்படுத்துறதுக்காகத்தான் அது. அப்படி ஒருத்தர் உங்களை விமர்சிக்கிறாரு, அவமதிக்கிறார் அப்படின்னா
அப்படி செய்யக்கூடிய நபரை நீங்க ஆதரிச்சு அவரை மரியாதை செஞ்சு உங்க நண்பனா ஏத்துக்கோங்க. ம்? 2வது வகை யாருன்னா, உங்களை காயப்படுத்துறதுக்காகவே அவமதிக்கிறவங்கள எந்த கண்ணோட்டத்துல பார்க்கலான்னு சொல்லுங்க. இவங்கள மன்னிக்கணுமா, கண்டுக்காம விட்டுறணுமா சுரபி? இவங்கள ஒண்ணு நம்ம மன்னிக்கலாம், இல்ல உதாசீனப்படுத்திக்கிட்டு போயிடலாம். இவங்கள நல்லவங்கன்னும் எடுத்துக்க வேண்டாம், கெட்டவங்கன்னும் எடுத்துக்க வேண்டாம். காரணத்தை சொல்றேன் இப்ப நான். இவங்கள ஏன் கெட்டவங்களா எடுத்துக்க கூடாதுன்னா, இவங்க செஞ்ச காரியத்தினால நல்லதுதான் நடந்திருக்கு. உங்க குறைகளை சுட்டி காட்டியிருக்காங்க இல்லையா? இது உங்களுக்கு நல்லதா தான் போச்சு. அவங்கள எதுக்கு கெட்டவங்களா எடுத்துக்கணும்? ஆனா இவங்களுடைய எண்ணம் உங்களை காயப்படுத்துறது தான். நீங்க நல்லா இருக்கணும், வளரணும்னு நினைச்சு எதுவும் செய்யறதில்ல. நீங்க கஷ்டப்படணும்னு நினைச்சுதான் செய்யறாங்க. இவங்கள நல்லவங்கன்னு எடுத்துக்க முடியாது. அதனால மொத்தமா இவங்கள உங்க நினைவிலேயே வச்சுக்காதீங்க. அவங்கள உதாசீனப்படுத்திட்டு போயிட்டே இருங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, அதாவது நீங்க என்ன புண்படுத்தணும், கஷ்டப்படுத்தணும்னு ஏதோ செஞ்சீங்க, ஆனா அதனால எனக்கு நல்லதுதான் நடந்திருக்குன்னு. அதனால எனக்கு எந்த தீங்கும் ஏற்படல. அதாவது நீங்க கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டேன். உங்க மேல வெறுப்போ பழி வாங்குற எண்ணமோ எனக்கு கிடையாது. உங்களை நான் விட்டுறேன். உங்களை பத்தி நான் நினைக்க போறதில்ல. ஏன்னா நீங்க செஞ்ச காரியத்தினால எனக்கு மொத்தத்துல லாபம் தான் கிடைச்சிருக்கு. இதுல முதல் வகையானவங்க உங்களுக்கு உண்மையை காட்டி கொடுத்திருக்காங்க. அவமானப்படுத்தினாலும் அவங்கள உங்க நண்பர்களா ஏத்துக்கோங்கன்னு சொல்றேன். 2வது வகையானவங்க உங்களை கேவலப்படுத்துறதுக்காக அவமதிச்சாங்க. அவங்கள நண்பராவும் ஏத்துக்க வேண்டாம், எதிரியாவும் ஏத்துக்க வேண்டாம். அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியதை கத்துக்கிட்டு போயிட்டே இருங்க. இதுல 3வது வகையான ஆட்களும் இருக்காங்க சுரபி. நீங்க அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அவங்க தான் உங்களுடைய நிஜ எதிரி. நல்லா கேளுங்க, இவங்க எந்த மாதிரி ஆளுங்கன்னா, அவங்க உங்களை அவமதிக்க வேண்டிய இடத்துல கூட உங்களை அவமதிக்காத ஆட்களா இருக்காங்க. இவங்க உங்களை ஒரு பொய்யான கனவுலகத்துல வச்சிருக்கிறதோட உண்மையை உங்களுக்கு தெரியவே விட மாட்டாங்க. நீங்க பலவீனத்தோட எப்பவாவது நடந்துக்கிட்டா அது ஒரு சில தடவையா கூட இருந்திருக்கலாம். நீங்க ரொம்ப மோசமா கூட நடந்திருக்கலாம். அப்ப கூட அவங்க உங்க கண்ணு முன்னாடி உங்களுடைய உண்மைய, உங்களுடைய யதார்த்தத்தை எப்பவும் கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. உங்ககிட்ட கண்ணாடியே காட்ட மாட்டாங்க. ஏன் உங்ககிட்ட கண்ணாடியை காட்ட மாட்டாங்கன்னா, ஏன்னா ஒருவேளை நீங்க அவங்க கிட்ட கோச்சிட்டீங்கன்னா அவங்களுடைய சுயநலம் பாதிக்கப்பட்டுரும். அதனால இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க பாருங்க. விஷயம் என்னன்னா, இவங்க தான் நமக்கு ரொம்ப பிரியமானவங்களா இருப்பாங்க. உங்க நண்பன் யாருன்னு கேட்டா யார சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. நான் தப்பு பண்றப்ப என் பக்கத்துல நிக்கிறவனா? இல்ல இல்ல இல்ல. உங்களோட உண்மையான நண்பன் யாருன்னா, உங்களுடைய நலம் விரும்பியா இருக்கக்கூடியவர். உண்மையான நண்பன் யாருன்னா, நீங்க மோசமான செயல் செய்யறப்ப அப்ப உங்க கூட நிக்க மாட்டாங்க. யாரையும் விட அதிகமா திட்டுவாங்க. உங்களை விமர்சிப்பாங்க. உங்களை நல்லவரு வல்லவருன்னு சொல்றவங்க உங்ககிட்ட கடுமையா நடந்துக்க வேண்டிய இடத்துல கூட உண்மைய வெளிப்படையா சொல்ல வேண்டிய இடத்துல உங்களை எதுவும் சொல்லாம பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்றது இது உங்களுக்கு கஷ்டமா கூட இருக்கும். இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் எதிரியா நினைச்சுக்கோங்க. சொல்றது புரியுதா? இது உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் இவங்களைத்தான் நீங்க எதிரியா எடுத்துக்கணும். ஆனா உங்களுடைய உண்மையான நண்பர்கள் அப்படின்றவங்க நீங்க தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டுறவங்களா, உங்க நலம் விரும்பியா இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நீங்க இப்போ எழுதி அனுப்பியிருக்கீங்க இல்லையா, அந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும். அதுக்கப்புறமா மானம், அவமானம், மதிப்பு, மரியாதை பத்தி நம்மளோட மொத்த கண்ணோட்டமுமே மாறி போயிடும். அப்புறம் நீங்க அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கவே மாட்டீங்க. அதுக்கு பதிலா எனக்கு என்ன நடந்தாலும் அதை நான் நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டு அதை வச்சு நான் எப்படி மேம்படுறதுன்னு மட்டும்தான் நீங்க பாப்பீங்க. உங்க பார்வை இப்போ அடுத்தவங்க மேல இருக்காது. அது உங்க வளர்ச்சி மேல, உங்க முன்னேற்றத்தின் மேல மட்டும்தான் இருக்கும். அப்படி நினைக்கிறவங்க வாழ்க்கை மென்மேலும் உயர்ந்துகிட்டு தான் போகும். அவ்வளவுதான். இதுதான் என்னோட மெசேஜ்.